ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் டேஸ் ஆஃப் ஆரா சேனலுங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் ஊர்லேருந்து திங்ஸ்லாம் அனுப்பியிருக்காருங்க. நான் வேணும்னு கேட்டனால பார்சல் போட்டிருந்தாங்க கருடவேகாவில், சென்னையிலேருந்து அட்லாண்டாக்கு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டாங்க. எனக்கு எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங்கில் போட்டிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரல அமௌண்ட்லன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு 2 டேஸ்லேயே வந்துருச்சு. அவங்களுக்கு டியூஸ்டே அனுப்புனாங்கன்னா எனக்கு இன்றைக்கி தேர்ஸ்டேவே வந்துருச்சுங்க. பார்சல் எல்லாமே எப்படி பேக் பண்ணி அனுப்பிச்சாங்களோ அப்படியே நீட்டாக வந்திருக்கு. டோட்டலாக 33 கேஜிஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பாக்ஸாக பிரித்து போட்டுட்டாங்க. கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கிறது தனியாக, கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க ஊர்லேருந்து, அது தனியாக பிரித்து கொடுத்துட்டதா தான் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி அனுப்பிச்சிருக்காங்க, கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பையனுக்கும் எனக்கும் சாக்லேட்ஸ் பிடிக்கும், அதனால அதை கொஞ்சம் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கேயே கிடைக்குங்க, பட் சில ஃப்ளேவர்லாம் இந்த சில்கில் மோஸ்ட் ஃப்ளேவரு, இந்த பப்ளி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே அவ்வளோவா கிடைக்காது. அதெல்லாம் எனக்கு பிடிக்குங்கிறனால அனுப்பிச்சிருக்காங்க. என் பையனுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுன்னு தனித்தனியாக அனுப்பிச்சிருக்காங்க. சாக்லேட்ஸ்லாம் இந்த ஸ்வீட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆராடிப்பட்டியன் அந்த காஃபி கடை இருக்கு இல்லைங்களா, கருப்பட்டி காஃபி கடை, அங்கே இருந்து அல்வா, அப்புறம் பால் கோவாலாம் அனுப்பிச்சிருக்காங்க. சென்னையில் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னு தெரியல, பார்க்கணும் ஓப்பன் பண்ணி. ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கி அவங்க யூஸ் பண்ணது நான் கேட்டிருந்தேன் கொடுக்க சொல்லி, கொடுத்து விட்டுருக்காங்க. சிப்ஸ், பலாப்பழ சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளான் கொடுத்துருக்காங்க. சரி, மொத்தமாக கொரியர் போடுறதுனால அங்கேருந்தே கொஞ்சம் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. கொரியர் போடலைன்னா இங்கேருந்தே வாங்கிக்கலாம். சரி, கொரியர் போட்டனால அதையும் கொஞ்சமாக சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில். அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நீ அந்த பாக்ஸ் அடுத்த பாக்ஸ் பிரித்து பார்க்கலாம். பரவாயில்லைங்க, பேக்கேஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த இஷ்யூஸ் இல்லை. எனக்கு இது 3rd டைம் அனுப்புகிறாங்க எங்கள் வீட்டிலேருந்து. நான் வந்ததில் 3 டைம் அனுப்பிச்சிருப்பாங்க. லாஸ்ட் 2 டைமுமே எந்த இஷ்யூஸுமே வரல, இந்த தடவை எந்த இஷ்யூஸும் வரல. எப்படி பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களோ அப்படியே வந்திருக்கு. ஓகே, இதுலேயும் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு. இது அவனுக்கு வந்துட்டு டாய்ஸ் பிடிக்கும்னு சொல்லி அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு ஸ்பைடர்மேன் ஹல்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்துருக்காங்க அவனுக்கு. நான் எப்பயாவது ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன்னா இது நல்லாயிருக்கும். 2-3 தடவை வாங்கி ட்ரை பண்ணேன். இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு இதில் சேஷ்வானும் இருக்குது, நார்மல் ஃப்ளேவரும் இருக்குது. அதிகமாக செய்ய மாட்டேன், செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. இதுவும் டாய் செட் தான் அனுப்பிச்சிருக்காங்க வீட்டிலேருந்து. கிச்சன் செட் பாப்பா விளையாடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் அதிகமாக ரோஸ் மில்க் குடிப்பேங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் இந்த ஹரிமாவோட ரோஸ் மில்க் வந்துட்டு எப்போல்லாம் ஊருக்கு போகிறேன் இல்லை ஏதாவது பார்சல் போடுறாங்கன்னா நான் இந்த மாதிரி வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். டேட் இருக்கும், எப்படி இருந்தாலும் டேட் இருக்கும். இதுவுமே நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே டேட் இருந்துச்சு. ஆமாம், ஸோ நான் இதை வாங்கி வச்சுப்பேன். அது இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு புளி இல்லை எனக்கு வேணும், ஒரு 1 kg மட்டும் வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி இருந்தாலும் அப்பா அம்மா அவங்க வரப்போ கொண்டு வந்து சொல்லலாம்னு சொன்னதால கடையிலேருந்து இப்போ ஏதோ அன்னை பிராண்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. சீட்லெஸ்ஸாக கேட்டிருந்தேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. மேபி இதெல்லாம் வெயிட் கரெக்டாக இல்லைன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா போட சொல்லியிருப்பாங்க, அதனால போட்டிருப்பாங்க. ரசப்பொடி கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க, பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அனுப்பியிருக்காங்க.
இது வந்துட்டு அந்த உட்டன்ஸ் பேட்டர்னில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன், நான் போட்டிருந்தேன். அதில் 5 செட்டாக வந்துச்சு. அம்மா வந்துட்டு உனக்கு எதுக்கு 5 செட்டுன்னு 2 எடுத்துகிட்டு எனக்கு 3 அனுப்பிச்சிருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்குங்க, கங்கா ஸ்வீட்ஸ்லேருந்து அனுப்பிச்சது. என்னன்னு தெரியல, பார்த்துட்டு சொன்னேன். ஓகே, இதுவும் வந்துட்டு ஆல்ரெடி கடையில் அனுப்பிச்சிருந்தேன். ஓகே, நான் வந்துட்டு சிப்ஸ் கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட. ஹாட் சிப்ஸ் கடையிலேருந்து வாங்கி, அதனால பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுவுமே ஃபுல்லாக ஈட்டபிள்ஸ் தான். மீதி எல்லாம் ட்ரெஸ்ஸுங்க. கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் கேட்டிருந்தேன் தம்பிக்கும் எனக்கும். அதெல்லாம் வாங்கி அனுப்பியிருக்காங்க. என்னோட நான்ஸ்டிக் பேன் வந்து போயிடுச்சு. அதனால் புதுசு வாங்கி ஆர்டர் போட்டிருந்தேன் வீட்டுக்கு. அமேசான்லேருந்து போட்டிருந்த ப்ரெஸ்டீஜ் தான். ஸோ அதுவுமே வந்து இப்போ அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இந்த பார்சல் வந்துட்டு எனக்கு கருடவேகாவோட வண்டலூர் பிரான்ச்லேருந்து தான் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளோட கண்டினியூஷன் விளாக் தான். என்னோடய பொண்ணுக்காக டென்டல் செக்கப் ரொட்டீனாக போகணும் 6 months ஒன்ஸு. ஸோ அந்த செக்கப்புக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இது வந்துட்டு பீடியாட்ரிஷியன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு 2 years ஆகிடுச்சுன்னா டீத்ஸ்லாம் நல்லா வந்திருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் செக்கப் பண்ணிவிட்டுங்க க்ளீன் பண்ணி விடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க. இதே 4 yearsக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ்லாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், ஹெல்த் ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும், மேண்டட்ரி அது வந்து இங்கே. அப்போ பீடியாட்ரிஷியன் கிட்ட, டென்டிஸ்ட் கிட்ட, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ செக்கப் பண்ணி எல்லாமே தான் நம்ம சப்மிட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு செக்கப் முடிஞ்சுது, எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. க்ளீன் மட்டும் பண்ணி அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் 6 months கழிச்சு எங்களை வந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சுங்க, அவரை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கிளம்பி க்ராசரி ஷாப்பிங் போயிட்டோங்க. இங்கே பக்கத்தில் வந்துட்டு செரியன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி வந்திருக்கோம் இங்கே. க்ராசரிஸ்லாம் வாங்கி முடிச்சிட்டுங்க. அது பக்கத்துலேயே, அந்த ஷாப் பக்கத்துலேயே எங்களுக்கு வந்துட்டு மீட் ஷாப் இருக்கும். அங்கே சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வேணுங்கிறது அங்கே போய் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், நல்லா தான் வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் மட்டனும் சிக்கனும் எடுத்தேங்க. என் ஃப்ரெண்டு வந்து மட்டன் லிவர் வாங்கினாங்க. நாங்கள் அப்புறம் அதை வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் வால்மார்ட் போனோங்க. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா என்னோடய பையனை போய் பிக்கப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸ்கூல் முடிஞ்சு ஆஃப்டர்நூன் டைமு. நான் போனது லேட்டுங்கிறனால லைனில் வெயிட் பண்ணி தான் பிக்கப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவனை சாப்பிட வச்சு கராத்தே கிளாஸ் கூட்டிகிட்டு போயாச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.